Hi guys, happy Sunday. இன்னைக்கு வெஜிடேரியன் வித் சண்டே ஸ்பெஷல்ல மஷ்ரூம் பிரியாணி தாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சுக்கலாம். ஒரே குவாண்டிட்டியா எடுத்துக்கோங்க. இஞ்சும் பூண்டும் போட்டுட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் காபடியில் தலை வெட்டி பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வைக்கிறேன். தாளிக்கும் போது தாங்க ஊற வைக்கணும். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது அரிசி. நான் 2 மஷ்ரூமை நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 4 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சலை எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டா டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஒரு பாத்திரம், அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. வச்சுட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பிரியாணிக்கெலாம் வெங்காயத்தை ரஃப்பாக தான் கட் பண்ணோம். பொடியாவோ இல்லை குறுக்கவோ அந்த மாதிரிலாம் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயமும் கரெக்டாக தெரியும். வெங்காயம் நல்லா வெதங்கின அப்புறமா நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரஃப்பாக தாங்க கட் பண்ணணும். தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பண்ணதுக்கப்புறமா ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லிங்க. இவங்கெல்லாம் போட்டால் தாங்க ஃப்ளேவரே இருக்கும். இல்லை ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாலும் அந்த ஃப்ளேவரே மிஸ் ஆகும் பிரியாணியில். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே மஷ்ரூமு ஒயிட்டாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. கொஞ்சம் கலராகவோ இல்லை 2 நாள் 3 நாள் ஆகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வாங்காதீங்க. அந்த ஒரு மாதிரி அழுகுன மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கவே கூடாது. அதெல்லாம் பாய்சன் சொல்கிறாங்க. தப்பி தவறி கூட வாங்காதீங்க. நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருந்தால் தான் வாங்குவேன், இல்லை வாங்கவே மாட்டேன், விட்டுடுவேன். இப்போ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதிலே தண்ணி விடும், ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும்னு விட்டுருங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. நான் ஆச்சி பிரியாணி மசாலா தாங்க யூஸ் பண்ணுறேன். நாங்கள் ரேராக தான் பிரியாணி செய்வோம், அப்பப்போலாம் செய்ய மாட்டோம். ஸோ அதுக்குன்னு தனியாக மசாலாலாம் அரைச்சி வைக்கல. அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் ஸ்லோலே வச்சிங்கனாலே மஷ்ரூம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு, நான் ஒரு காபடி அரிசின்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ நான் 2 காபடி அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இது பழைய அரிசி, அதனால் 2 காபடி. இதுவே புது அரிசியாக இருந்தால் 1.5 எடுத்தாலே போதும், 1க்கு 1.5 எடுத்தால் கூட போதும். இப்போ நான் 1க்கு 2ன்னு எடுத்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம அரிசியை வடிகட்டிட்டு அந்த அரிசி மட்டும் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கரெக்டாக இருக்கும். 1/4 மணி நேரம் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் திறக்கவே மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அந்த சூட்லேயே இருந்தாலே கரெக்டாக திட்டமாக வெந்துடும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஆஃபும் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் கம மஷ்ரூம் பிரியாணி ரெடி கைஸ். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை மேலே அப்படியே தூவி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, ஆனியன் ரைத்தா தான். நான் கத்திரிக்காய் தொக்கு வந்து ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி ரெடி கைஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த பிரியாணி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க. மகிழ்ச்சி. பை கைஸ்.